மார்னிங் 6 to 7 அந்த டைமிங் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா வாக்கிங் கூட போக முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. பட் இந்த டைமிங்ல போனா கொஞ்சமா விட்டமின் டியும் கிடைக்கும், டேன் ஆகாமையும் தப்பிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்தது. நோ டின்னரை பிரேக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக காலையில ரொம்ப லைட் ஃபுட் தான், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். மத்தியானம் ஃபைபர் புரோட்டீன் எல்லாமே அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு சாலட் தான் சாப்பிடுறேன். நம்ம புதுசா கல்யாணம் ஆகி வரும்போது நம்ம நெய்பரா பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லயோ ஒரு சின்ன பொண்ணு நம்ம கூடவே அக்கா அக்கான்னு சுத்திட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிருந்தா. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு போறோம். 10 இயர்ஸா கூடவே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க வீடு காலி பண்றது என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த டைம்ல ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பழகியாச்சு. பசங்களும் அத்தை மாமான்னு ரொம்பவே பாசமா இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் மீட் பண்ணது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா இருந்தது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, என் சின்ன பையனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எதை சொன்னாலும் தெரியுமே ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தோம். டின்னர் டைம் வந்துருச்சு. செலக்டடா கொஞ்சம் விஷயத்த மட்டும் எடுத்து வந்து வச்சு டின்னரை முடிச்சாச்சு. இன்னைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்திருந்தா கண்டிப்பா சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அப்படி எதுவும் அங்க இல்ல. ஸ்ட்ராபெரி இருந்ததால நோ டின்னர் தான் மண்ணா போச்சு. நோ சுகரையாவது காப்பாத்தலான்னு ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.